என்னைக்கு இருந்தாலும் காட்டுக்குள்ள இருந்தா சாவத்தானே போற நீ, ஏன் நாட்டுக்குள்ள வந்தா என்ன அப்படின்னு பின்னாடிதான் டாக்டர் இந்த பிரபஞ்சத்துல கடவுளே வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். டாக்டர் ராமதாஸ் ஐயா மட்டும் சொன்னாருன்னா, ஆட்சிக்கு அவர் வந்தாருன்னா, ஆட்சியில வந்து அவர் உட்கார்ந்தாருன்னா, அவர் வந்து உரியாடா இருப்பாருன்னா நாய்க்குட்டி மாதிரி போய் அவர் காலில் விழுந்துக்குவோம். நானு என்ன ராமதாஸை தவிர வேற யாரும் என்ன காப்பாற்ற முடியாது. ராமதாஸுக்கு அப்படி அவருக்கு தொடர்பு, டாக்டருக்கும் அவருக்கு தொடர்பு இருந்தது அப்போ இல்ல. என்ன மரியாதை அப்படி அவரு ஒவ்வொரு மறியல் பண்றாரு, அந்த இதை பாக்குறேன், பேப்பர்ல பாக்குற அப்படி. அதுக்கு மேல ஜனங்க இங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல, சங்கமா இருந்துச்சு, வன்னியர் சங்கமா இருந்துச்சு. மற்றபடி ஆனா இவரு சொல்லுவாரு, பிரபஞ்சத்துல யாரு வந்தாலும் என்ன காப்பாற்ற முடியாது. என்ன அரசியல் வந்து ஜனாதிபதி பிறந்தவரே வந்து கூப்பிட்டாலும் வீரப்ப நானாச்சுனாலும் நான் போய் சான்றா வீரப்ப, இந்த வீரப்பம் கிடையாது. ஐயா டாக்டர் ஐயா சொன்னா அடுத்த செகண்ட் போய் அவருக்கு காலடி நாய்க்குட்டி மாதிரி ஓடி விழுந்துக்குவேன். பைபிளை கொண்டுட்டு போய் அவர் பாதத்தில் வச்சுட்டு நான் சான்றா ஆகிக்கிறோம், அவரால் தான் என்ன காப்பாற்ற முடியும், வேற யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசிட்டாரு. அது அப்ப போல நான் அவங்க கூடவே இருக்கிறேன்.